முல்லை பெரியாறு அருகே புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு கீழே புதிய அணை கட்ட கேரள அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை செய்வதற்கான ஆய்வு எல்லைகள் கோரி கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் கேரள அரசு விண்ணப்பித்தது. இந்நிலையில் இந்த விண்ணப்பம் வரும் 28ஆம் தேதி மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த புதிய அணை வண்டி பெரியாறிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அணை கட்டப்பட்டு 128 ஆண்டுகளானதால் பாதுகாப்பு கருதி புதிய அணை கட்ட உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. புதிய அணை கட்டிய பின்னர் தமிழ்நாட்டிற்கு தற்போது வழங்குவதை விட அதிக தண்ணீரை வழங்க முடியும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 58 தொகுதிகளில் இன்றுடன் பரப்புரை நிறைவடைகிறது. 6ஆம் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 14, ஹரியானாவில் 10, பீகார், மேற்கு வங்கத்தில் தலா 8, டெல்லியில் 7, ஒடிசாவில் 6, ஜார்க்கண்டில் 4 என மொத்தம் 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 3ஆம் கட்டத்தில் மோசமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக், ரஜோரி தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். வருகிற 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் இத்தொகுதிகளில் இன்றுடன் பரப்புரை நிறைவடைய உள்ளது. இதனுடன் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு 3ஆம் கட்டமாக 42 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது.